கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். The Lord will protect your coming and going both now and forever. Psalm 121:8. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? மீரான்ற பெண்ணுக்கு 16 வயது ஆகுதா. அவ வீட்டில இருந்து வெளியே செல்லும் போது ஒவ்வொரு முறையுமே அவ பாட்டி அவ தலையில கை வச்சு மெதுவா சொல்லுவாங்களா, நீ புறப்பட்டு போகும்போதும் திரும்பி வரும்போதும் கர்த்தர் உன்னை காக்கட்டும்னு. ஒரு மாலை நேரம் டியூஷன் முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த மீரா ஒரு தெருவை கடந்து சென்று கொண்டிருந்தாளாம். அப்ப திடீர்னு ஒரு வேன் அவ அருகே நின்றதா. அவ எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்னமே 2 பேர் அவளை உள்ள இழுத்து கதவை பூட்டிட்டாங்களா. மீராவின் மனம் ரொம்பவே பயத்தால் நடுங்கியதா. ஆனா உள்ளுக்குள்ள அவ ஒண்ணு மட்டும் சொன்னாலா, ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு. சிறிது தூரம் சென்ற பிறகு வேன் நின்றுதான். கொள்ளையாளர்கள் வெளியே சென்று யாரோ ஒரு இடத்துல பேச தொடங்கினாங்களா. அப்ப கதவு பாதியா திறந்திருந்ததா. மீரா அதை கவனித்தாளா. அந்த நேரத்துல அந்த பகுதியில எப்பவுமே வராத ஒரு போலீஸ் வாகனம் அங்க வந்து கொண்டிருந்ததா. இத பார்த்து கொள்ளையாளர்கள் பயந்து அங்கிருந்து உடனே ஓடிட்டாங்களா. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீரா அந்த வேன்ல இருந்து இறங்கி போலீஸ் வாகனத்துக்கு விரைந்து ஓடினாளா. போலீஸ் அவளை பாதுகாப்பா அழைத்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்களா. வீட்டுக்கு நுழைந்த உடனே பாட்டி அவளை கட்டி பிடித்து அழ ஆரம்பிச்சாங்களா. அப்ப மீரா அவங்க கிட்ட சொன்னாலா, பாட்டி நீங்க சொல்வது போலவே கடவுள் என்னை காப்பாற்றினார்னு. பாட்டி சிரிச்சுட்டே பதிலளித்தாங்களா, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார்னு. அந்த நாள் முதல் மீராவுக்கு ஒரு உண்மை ஆழமா புரிந்ததா. ஏசப்பாவோட கண் எப்போதோ நம்ம மேலதான் இருக்கு. அவ எடுக்கும் ஒவ்வொரு அடியுமே அவர் காக்குறாருன்னு. இதே போல எதிர்பாராத ஆபத்துகளிலும் பயமூட்டும் தருணங்களிலும் கூட ஏசப்பாவோட பாதுகாப்பு எப்போதும் நம்மளை விட்டு நீங்காது. அவரை நம்புகிறதுனால நாம் செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் புறப்படும் போதும் திரும்ப வரும்போதும் அவர் கண்காணித்து நம்மளை காத்து நடத்துவார். ஆமேன்.